செய்தி விளக்க குறிப்பு. ஈழவர்களின் கோயிலுக்குள் செல்ல புலையருக்கு அனுமதி. கொச்சி, திருவாங்கூர் சமஸ்தானங்களில் சென்ற சில வருடங்களாக கவர்மெண்டானது பரிபாலனத்துக்கு உட்பட்டிருக்கும் ஆலயங்களுக்கும் சென்று தொழ தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென்று ஈழவர்கள் கிளர்ச்சி செய்து வந்த விஷயத்தை வாசகர்கள் மறந்திருக்க முடியாது. எனினும் இவர்களுக்கு சொந்தமான கோயில்கள் கொச்சி, திருவிதாங்கூர் சமஸ்தானங்களில் இருந்தபோதிலும் இவர்கள் தங்களிலும் கீழ்ப்பட்டவர்களாக கருதப்படும் புலையர்களே அவற்றுள் அனுமதிக்கிறார்களா என்கிற சந்தேகம் பொது ஜனங்களுக்கு இருந்து வந்தது. இந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுவதற்காக அவர்கள் தங்களுடைய எல்லா கோவில்களுக்குள்ளும் புலையர் முதலிய தாழ்ந்த ஜாதியார் என்போரை விட முயற்சி செய்து வருகின்றார்கள். அல்லாமலும் ஏற்கனவே சில கோயில்களுக்குள் புலையர்கள் செல்ல அனுமதியளித்துவிட்டனர். மற்ற கோயில்களிலும் இதே மாதிரி புலையர்களை அனுமதிக்கும்படி வைதிக கோஷ்டியாரை தூண்ட சீர்திருத்த கோஷ்டியார் சகல முயற்சிகளையும் செய்து வருகின்றார்கள். பல்லுருத்தி பவானீஸ்வர கோவிலுக்கு தெற்கே ஸ்ரீமான் கே நாராயணனுக்கு சொந்தமான ஈழவ கோயிலுக்குள் செல்ல புலையர்களுக்கு முதலாக அனுமதி அளிக்கப்பட்டது. ஸ்ரீ நாராயணகுருவின் பிரதம சீடரான சுவாமி போதானந்தர் தானே புலையர்களை கோயிலுக்குள் பிரதட்சணமாக அழைத்துச் சென்று அங்கு அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கினார். சுவாமி சத்தியவிரதன் என்பவரும் ஸ்ரீமான் கே ஐயப்பனும் தங்களுக்கும் கீழ்நிலைமையில் உள்ளவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய அவசியத்தை பற்றி பேசுகையில், சமீபத்தில் பல்லுருத்தியில் புலையருடன் சமபந்தி போஜனம் செய்ததற்காக ஈழவர்களுக்கு ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்களை தாங்கள் போக்கிவிட்டதாகவும் கூறினார். கும்ப மாதத்தில் தங்கள் தோட்டத்தில் பறிக்கும் எல்லா தேங்காய்களையும் கொச்சியிலுள்ள ஈழவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செலவிற்கு நிதி சேர்ப்பதற்காக கொடுத்துவிட வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டதாக தகவல் எட்டியிருக்கிறது. குடியரசு செய்தி விளக்க குறிப்பு. ஜனவரி 24, 1926.